அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னைத்தான் ஒரே ஒரு இறைவனாக சொல்லி இருக்க இவர்கள் இந்த அல்லாஹ்வை நிராகரித்த காரணத்தினால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு எழுப்புகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய முகமெல்லாம் வெள்ள விளையாண்டிருக்குமோ அவர்கள் ஃபஃபி ரஹ்மத்தில்லாஹி ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளில் இருப்பார்கள், சுவர்க்கத்தில் என்றென்றும் நிரந்தரமாக தங்குவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை புரட்டி பார்த்தோம்னா அம்மா ஜுஸுக்குள்ள வர நிறைய சூறாக்கள்ல அல்லாஹ் தஆலா இந்த காஃபிர்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். எப்படி இருப்பாங்க காஃபிர்கள் மறுமை நாளை என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை அல்லாஹ் எப்படி எழுப்புவான்னு கேட்டால் அவர்கள் தலைகீழ் கால் மேலாக வருவார்கள். இன்னைக்கு நாங்க எப்படி காலால நடந்து வாரமோ அதற்கு மாற்றமாக நாளை மறுமை நாளையில் காஃபிர்கள் தலையால் நடப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்க தலை நிலத்தில் இருக்கும், கால் மேலே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன பின்னால ஒரு சஹாபி ஆச்சரியத்தோடு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, யுஹ்ஷருல் காஃபிரு அலா வஜீஹி யௌமல் கியாமah, மறுமை நாளையில் காஃபிர்கள் எல்லாம் தங்கள் முகத்தால் தலையால் நடப்பார்கள்னு கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறார்கள், அலைஸல்லதி அம்ஸாஹு அலா ரிஜ்லைன், எந்த ரப்பு உங்களை கால்கள் மூலமா நடக்க வைத்தானோ இதே ரப்பு மறுமை நாளையில் காஃபிர்களை தலையால் நடக்க வைப்பான். ஏன்? உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் நாளை மறுமை நாளையில் கெட்ட அடியார்களாகிய பாவிகள், குறிப்பாக இந்த காஃபிர்கள் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக வேண்டி தலை கீழ் கால் மேலாக வருவார்கள். அப்ப அல்லாஹ் விசாரணை பாருங்க, எப்படி எல்லாம் அல்லாஹ் மனிதன் எழுப்புறான்னு பாருங்க, தலை கீழ் கால் மேலாக வருவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளையில் இன்னும் சில மனிதர்கள் வருவார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாஹாவில் சொல்லி காட்டுகிறான். 124 தொடக்கம் 26 வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா வமன் நஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை புறக்கணித்தார்களோ, அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களை மறுத்தார்களோ, இத்தகைய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவர்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான். அது மாத்திரம் இல்லாமல் வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா, மறுமை நாளையில் அல்லாஹ் இவர்களை எப்படி எழுப்புவான் தெரியுமா? கண்ணில்லாத குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான்.